ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆன்மாவும் பிறவி எடுக்கிறதே இறைநிலை அடைவதற்காக தான். அப்போ அந்த இறைநிலை அடைவதற்கான பயிற்சிகளையும் யோக முறைகளும் நம்ம எப்படி முயற்சி பண்ணணும் அப்படின்றது தான் சித்தர்களுடைய பெருமளவு கோட்பாடாகவே இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பயிற்சி முறையை நம்ம கற்றுக்கணும். அப்போ தினந்தோறும் எடுத்த உடனே வாசி யோகம் பண்ணுறேன், உருவ வழிபாடு இல்லை, நான் தினந்தோறும் செய்யறது வாசி மட்டும்தான் பிரயோகம் பண்ணுவேன், உருவ வழிபாடுலாம் செய்ய மாட்டேன், பூசா விதிகள்லாம் பின்பற்ற மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுடைய குலதெய்வமோ இல்லைன்னா கணபதிக்கோ முதல்ல அபிஷேகம் செய்து பழக வேண்டும். பஞ்ச அபிஷேகமோ அஷ்டாபிஷேகமோ தசாபிஷேகமோ தினந்தோறும் ஒரு அபிஷேகம் பண்ணி அவருக்கான உபாசனை மந்திரங்களை தினந்தோறும் சொல்லி ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே ஐயும் கிளியும் சவ்வும் கணபதி வசிய வசிய ஸ்வாக அப்படின்னு கூடிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் கணபதி பூஜையிலையாவது நம்ம தினந்தோறும் சொல்லி ஒரு அபிஷேகத்தை பண்ணி ஒரு 108 உரு ஜபிச்சு அவருக்கு தூப தீபம் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம இருக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய உபாசன தெய்வங்களுக்கான மந்திர பூசா விதிகளை நம்ம கற்றுக்கிட்டு அவங்களுடைய பூசா விதிகள் நம்ம அதுக்கப்புறமா செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம யோக பயிற்சி உள்ளவே நம்ம போகணும். இப்படி நம்ம படிப்படியாக தினந்தோறும் செய்யறத ஒரு அளவுகளாக நம்ம செஞ்சுட்டே வந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு சித்தியை எல்லாமல்ல இறையாற்றல் நமக்கு கொடுக்கும்.